السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعوذ ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய இல்லத்தில் மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் ஆகிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்து கொள்கிறேன். மறுமையை நேசித்த நபித்தோழர்களும் உலகத்தை நேசிக்கும் நாமும், மறுமையை நேசித்த நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த நபித்தோழர்களும் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகளும் அவர்களது வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாழ்வையே அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய நோக்கத்தை தன்னுடைய நோக்கமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மளுடைய முன்னோர்களாகிய நபித்தோழர்கள், சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகள் பல சிரமங்களை அனுபவித்தார்கள், பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள், இன்னல்களை சந்தித்தார்கள், இரத்த துளிகளை சிந்தினார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய பாதைகள் எல்லாம் தடுக்கப்பட்டது. அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் நபித்தோழர்கள் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்கு வாழ்நாள் முழுக்க அனுபவித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த நபித்தோழர்கள் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகள் அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதற்கு மாறுபடாமல் அப்படியே செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபித்தோழர்கள் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகள். நம்முடைய முன்னோர்களாகிய நபித்தோழர்கள் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகள் தியாகம் என்கின்ற ஒரு விஷயத்தில் மலரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தியாகத்திலும் மலர்ந்தார்கள். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்காக அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் மின்னல்களையும் அனுபவித்து இரத்த துளிகளையும் சிந்தியும் அவர்கள் மலர்ந்தார்கள். அல்லாஹுடைய பாதையில் பயணித்த காரணத்தினால், அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக சிரமத்தை எடுத்த காரணத்தினால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நாள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்ப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டிற்கு செல்றாங்க. வீட்டிற்கு சென்றோனே அல்லாஹுடைய தூதருடைய ஏழ்மையான தோற்றத்தை, ஏழ்மையான நிலையை பார்க்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதருடைய முதுகுல பேரித்தமலத்துடைய ஓலைகளின் தழும்புகளை பார்த்து அழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதருடைய முதுகுல பேரித்தமலத்துடைய அந்த தழும்பு அப்படியே பதிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து அழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக சொன்னாங்க: அம்மா தர்தா யா உமர், உமரே நீ பொருந்தி கொள்ளவில்லையா? அல்லாஹ் அவர்களுக்காக இந்த உலக வாழ்க்கையை வைத்திருப்பதையும் நமக்காக மறுமை வைத்திருப்பதையும் நீ பொருந்தி கொள்ளவில்லையா உமரே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை மறுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை கொடுத்திருப்பதையும், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அவனுடைய மார்க்கத்தை நாம் எத்தி வைப்பதற்காக பல சிரமங்களையும் அனுபவித்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் மறுமை கொடுத்திருப்பதையும் நீ பொருந்தி கொள்ளவில்லையா உமரே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் கடுமையான காய்ச்சல் வருகிறது. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதரால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வருகிறது. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே என்னால் தொழு வைக்க முடியவில்லை, ஆயிஷாவே என்னால் தொழு வைக்க முடியாது, ஆயிஷாவே உன்னுடைய தந்தை அபூபக்கரை தொழு வைக்குமாறு நீங்கள் ஏவுங்கள் ஆயிஷாவே என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரால் தொழு வைக்க முடியாது, என்னுடைய தந்தையாகிய அபூபக்கரே நீங்கள் தொழு வைக்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். இதை கேட்டு அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வக்துடைய தொழுகை நடத்தினார்கள். ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையின் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஃபஜ்ருடைய தொழுகை நடக்கிறது. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டினுடைய திரையை அகற்றி பார்த்தார்கள். அகற்றி பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஒரு பொன் சிரிப்பை சிரித்தார்கள். ஏன் அந்த பொன் சிரிப்பை சிரித்தார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய சமூகம் அல்லாஹ்விற்கு முன்னால் ரப்பிற்கு முன்னால் ஒரே அடியில் அல்லாஹ்விற்கு பணிந்திருக்கக்கூடிய சமூகத்தை நான் உருவாக்கி விட்டேன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியின் அந்த ஆனந்தத்தில் உள்ள பொன் சிரிப்பு அது. அல்லாஹ்விற்கு மாறுபடாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக, உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்த அந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தை படைத்த, உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்பு அடிபணிந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்பு ஒரே அடியில் நிற்கக்கூடியவர்களாக அந்த சமூகத்தை நான் உருவாக்கி விட்டேன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியின் ஆனந்தத்தினுடைய பொன் சிரிப்பு, அந்த பொன் சிரிப்பு அல்லாஹுடைய தூதர் சிரித்தது. இது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த எத்தனையோ நபித்தோழர்கள், சஹாபிய பெண்மணிகளும் கூட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னங்களையும் விமர்சனங்களையும் இரத்த துளிகளையும் சிந்தினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக. அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணம் செய்தார்கள். நம்முடைய முன்னோர்களாகிய நபித்தோழர்கள் மற்றும் நபித்தோழிய பெண்மணிகள் அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக ஒரு குடும்பம் பனு மக்சூம் கோத்திரத்தார்களாலேயே சோதிக்கப்பட்டு அந்த குடும்பம் மரணித்தது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூவரும் ஒரே குடும்பத்தார்கள். மூவரையும் கொடுமை செய்கிறார்கள், வேதனைக்கு மேல் வேதனை செய்கிறார்கள். லா தூசா என்கின்ற தெய்வத்தை வணங்கிவிடு, முஹம்மதை பொய்ப்பித்து விடு, அல்லாஹை பொய்ப்பித்து விடு என்று சொன்னார்கள். அவர்கள் அதை மறுக்கும் விதமாக அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அல்லாஹுடைய மார்க்கம் தான் மேன்மையானது என்கின்ற அந்த தௌஹீதுடைய கொள்கையை, இஸ்லாமுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மார்க்கத்தை எத்தி வைத்த போதிலும் அவ்வளவு வேதனை மேல் வேதனை செய்யப்பட்டு கொடுமைகளை அனுபவித்து ஷஹீதாக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த, உயிரையா தியாகம் செய்த முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய உயிரை துற்றமாக கருதி கொண்டு அல்லாஹுடைய மார்க்கம் தான் உண்மையானது என்றும், லா தூசா என்கின்ற அந்த தெய்வங்கள், அந்த சலி பொய்யானது என்றும் அவர்கள் ஏறினார்கள். அவர்கள் இதை கேட்ட இந்த பனு மக்சூம் கோத்திரத்தார்கள் ஆத்திரமடைந்து அவர்களை கொன்று விட்டார்கள். அவர்கள் மறுமையை நேசித்தார்கள், உலகத்தை வெறுத்தார்கள், மரணத்தை விரும்பினார்கள். ஆனால் நாம் மரணத்தை வெறுக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம், மறுமையை மறக்கிறோம். இப்படிதான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்காக பல சிரமங்களை அனுபவித்த நபித்தோழர்களில் ஒருவர் கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு புத்தி கூர்மையான ஒரு மனிதர். மக்காவில் அவர் வாழ் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார். அப்போது ஒரு பெண்மணி வருகிறார். பெண்மணி வந்து கப்பாபை விலை பேசுகிறார் வாழ் செய்வதற்காக. அந்த பெண்மணி விலை பேசி கப்பாபை வாங்கி சென்றதற்கு பிறகு அந்த பெண்மணி கப்பாபிடம் விசாரிக்கிறாங்க, கப்பாபே உன்னை பற்றி கூறி என்று. அப்போது அந்த கப்பாப் இப்னு அரத் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி இடத்தில், நான் கப்பாப், என்னுடைய தந்தை பெயர் அரத்,
என்னுடைய கோத்திரத்தார்கள் ஒரு போர்க்களத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள், அதன் காரணத்தினால் எங்களை அடிமைத்தனமாகவே எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்னை விலை பேசி இப்பொழுது நான் உங்கள் கருத்தில் நான் இருக்கிறேன் என்று கப்பாப் இப்னு அரத் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி ஒரு இரும்பு பட்டறை வைத்திருக்கிறார்கள். அந்த இரும்பு பட்டறையில் கப்பாப் இப்னு அரத்திற்கு வாள் செய்யக்கூடிய ஒரு வேலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். வாள் செய்யக்கூடிய வேலையை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு நன்றாக அந்த வேலையை கற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், வாள் செய்யக்கூடிய சிறப்பு மனிதன், வாள் செய்வதற்கு சிறப்பான ஆள் என்றாலே அது கப்பாபை போல் வேறு யாரும் வாளை சிறப்பாக செய்ய முடியாது போர்க்களத்தில் சண்டையிடுவதற்காக. அந்த அளவுக்கு கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு வாளை சிறப்பாக செய்வார்கள். ஒரு நாள் இயற்கையாகவே கப்பாப் இப்னு அரத் அவர்களுக்கு செய்தி அவர்கள் செவிமடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை பற்றி அந்த பெண்மணி சொல்கிறார், முகமது என்று ஒருவர் தோன்றி வந்திருக்கிறார், அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா கப்பாபே என்று கேட்கிறார். அப்போது கப்பாப் இப்னு அரத் அதை தெரியாதது போய் இல்லை என்று சொல்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இயற்கையாக மனம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆசை கொள்கிறது. அல்லாஹுடைய தூதரை நேரில் சந்திக்கிறார்கள். நேரில் சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் பரவப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை கப்பாப் இப்னு அரத் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் பரவப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் பரவப்பட்டவுடன் அவர்களுடைய எஜமானியான அந்த எஜமானி அந்த பெண்மணிக்கும் பரவப்படுகிறது. அந்த பெண்மணி கப்பாபுடைய சகோதரி ஆகிய சிபாவை அழைக்கிறார்கள். சிபாவே, உன்னுடைய சகோதரனாகிய அந்த கப்பாப் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். இதை குறித்து உன்னுடைய சகோதரனாகிய அந்த கப்பாபிற்கு நீ விசாரித்து விடு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லை என்று உண்மை எனக்கு தெரிய வேண்டும், விசாரித்து விடு என்று சொன்னார்கள். சிபா அவர்கள் கப்பாப் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், கப்பாபே, உன்னை பற்றி நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், அந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் கருதுறேன், ஆனா இருந்தாலும் நான் கேட்கிறேன், அந்த செய்தி உண்மையா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்படி என்ன செய்தி அது சிபா அப்படின்னு சொன்னாங்க. கப்பாப் இப்னு அரத் கேள்வியாக கேட்டாங்க. அதுக்கு கப்பாப் இப்னு அரத் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு அந்த சிபா அவர்கள் சொன்னார்கள், நீ படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதையும் முகம்மது தான் அல்லாஹுடைய தூதர் என்றும் லா தூசா என்கின்ற தெய்வங்களை சிலைகள் பொய்ப்பிக்கும்படியும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்டார்கள். இதை கேட்டவுடன் கப்பாப் இப்னு அரத் அவர்கள் சொன்னார்கள், ஆமா, நீ சொல்வது போல நான் மதம் மாறல. லா தூசா என்கின்ற நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் பொய் என்றும் அல்லாஹ் தான் இறைவன் என்றும் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் கப்பாப் இப்னு அரத். இதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த பெண்மணியும் மற்றும் அவர்களோடு வந்த அந்த வாலிபர்களும் அனைவரும் சேர்ந்து கப்பாபை தாக்குகிறார்கள் இரும்பை கொண்டு. எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் கப்பாபை தாக்கி கப்பாபுடைய உடம்பில் இருந்து ரத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் மயக்கடித்து விழுகிறார்கள் கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு கப்பாபிடத்திலே கேட்டார்கள், நீ லா தூசாவை உண்மைப்படுத்தி விடு, அல்லாஹுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்து விடு, முகம்மதை நீ பொய்ப்பித்து விடு என்று சொன்னார்கள். கப்பாப் இப்னு அரத் அவர்கள், நான் மாட்டேன், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுடைய தூதர் முகம்மது அல்லாஹுடைய தூதர் ஆவார் என்று மார்க்கத்தை, அந்த தௌஹீதுடைய கொள்கையை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை கேட்டு ஆத்திரமடைந்த சிபாவும் அவர்களோடு இருந்தவர்களும் அனைவரும் ஆத்திரமடைந்து விட்டு இரும்பு கங்குகளை கொண்டு நெருப்பில் சூடு காமித்து அவர்களை கப்பாப் இப்னு அரத்தை உப்புற படுக்க வைத்து முதுகில் தோல் இல்லாத அளவிற்கு சூடு காமித்தார்கள். முதுகில் தோல் இல்லை, அவ்வளவு வேதனை செய்யப்பட்டார்கள் கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களால் தாங்க முடியவில்லை அந்த வேதனை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, பாருங்கள் யாசிரை, பாருங்கள் அம்மாரை, பாருங்கள் சுமையாவை, பாருங்கள் ஹப்பாவை, எங்களால் முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடும்படி அந்த வேதனை தாங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாபே, இதையா நீ சோதனை என்கிறாய்? கப்பாபே, உனக்கு முன் சென்றுள்ள ஒரு சமூகம் சோதிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதனை அழைத்து வருவார்கள், ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள்.
ஈமானை விடமாட்டோம் என்று சொல்வார்கள். ரம்பத்தை எடுத்து தலையை இரண்டாக புலப்பார்கள் கப்பாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள். ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடுகிறாயா என்று கேட்பார்கள். விடமாட்டோம் என்று சொல்வார். அவரை குப்பர படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொறிவார்கள். கப்பாவே, இதையா நீ சோதனை என்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணமாக்குவதற்காக, முழுமையாக்குவதற்கான அடித்தளம் தான் கப்பாவே. அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ளுங்கள் கப்பாவே. அல்லாஹ் உங்களுக்கான வெகுமதியான சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் கப்பாவே. அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். இந்த பெயரை கடக்காமல் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் கடந்திருக்க முடியாது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருக்கிறார். அடிமை நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உமையா இப்னு ஹலஃப் போன்ற அந்த கொடியவனிடத்தில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு வேலை வாங்குவார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஆனால் அவர்களை கண்ணியப்படுத்த மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள், துற்றமாக கருதுவார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனிய நாட்டினுடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், அப்பொழுது ஒரு நாள் உமையா இப்னு ஹலஃப் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டதுடைய ஒரு செய்தியை உமையா இப்னு ஹலஃப் அவர்களுடைய தோழர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதை செவிமடிக்கிறார். உமையா இப்னு ஹலஃப் அவர்கள் உமையா இப்னு ஹலஃப் அவன் சொல்றா, முஹம்மது என்று ஒருவன் தோன்றியிருக்கிறானே, அவன் நம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த லாத் ஊசா என்கின்ற சிலைகளை பொய்ப்பிக்கும்படியும், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்றும் முகமது தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறானே என்று அந்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறான் உமையா இப்னு ஹலஃப் தன்னோடு இருக்கிறவர்களிடத்தில். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளத்தில் இயற்கையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஆசை வருகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்தவுடன் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அதை ஏற்றுக்கொண்ட செய்தியை தெரிந்த உமையா இப்னு ஹலஃப் வேதனைக்கு மேல் வேதனை கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அரபு அந்த பாலைவனத்தில், சுடும் பாலைவனத்தில் நின்று கொண்டு கையை கட்டிக்கொண்டு சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கயிற்றால் தரதரவென இழுத்து சென்று கீழே தன்னுடைய உடம்புகள் தேயக்கூடிய அளவிற்கு இழுத்து செல்வார்கள். அது மட்டுமல்ல, கல்லால் அவர்களை அடிக்க செய்வார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அது மட்டுமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்து பாரங்கள் எடுத்து அவர்களை வயிற்றில் வைத்துக் கொண்டு, லாத் ஊசாவை நீ வணங்கிவிடு, அல்லாஹை நீ பொய்ப்பித்து விடு, முஹம்மதை நீ பொய்ப்பித்து விடு என்று அந்த உமையா இப்னு ஹலஃப் அந்த கொடுங்கோலன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிரட்டும் விதமாக அவன் கொடுமை செய்து கொண்டே இருந்தான். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹதுன் நஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற அந்த தௌஹீதுடைய கொள்கையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய கொள்கையை அவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏவினார்கள். இதை கேட்டு ஆத்திரம் அடைந்து கொண்டு மேலும் வேதனைக்கு மேல் வேதனை செய்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு உமையா இப்னு ஹலஃபிடம் விலை பேசுகிறார்கள். பிலாலை உமையா இப்னு ஹலஃப் அதை மறுக்கிறார்கள். பிறகும் வேதனை செய்யப்படுகிறார்கள். பிறகும் உமையா இப்னு ஹலஃபிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை பேசி பிலாலை 5 ஊக்கியாவிற்கு வாங்கினார்கள். அப்போது அந்த விலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உமையா இப்னு ஹலஃப் பிலாலை குற்றமாக கருதக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இவனையா நீ விலை பேசி நீ வாங்கி கொண்டிருக்கிறாய், இவனை காசுக்கு கொடுக்காமல் சும்மா கொடுத்தாலும் ஒரு ஊக்கியாவுக்கு நீ கேட்டாலும் பிலாலை நான் கொடுத்திருப்பேன் என்ற துற்றமான மனிதனை என்று சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மேன்மைப்படுத்தும் விதமாக, இந்த மனிதரை, இந்த கண்ணியமான மனிதரை, இந்த மாமனிதனை நீ 100 ஊக்கியாவிற்கு விலை பேசியிருந்தாலும் இந்த மனிதனை நான் வாங்கி இருப்பேன் உமையா இப்னு ஹலஃப் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது
5 ஊக்கியாவை கொடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை வாங்குகிறார்கள். பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கூட பல நிகழ்வுகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இருவருக்கிடையிலும் வாக்குவாதம் வருகிறது. வாக்குவாதம் முட்டி கொண்டிருக்கிறது. அப்போது அபூதல் கிஃபாரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கஷ்டப்படுத்தும் விதமாக ஒரு வார்த்தையை விடுகிறார். பிலாலே, நீ அடிமையானவன், நீ கருப்பின மனிதன், நீ என்னிடத்தில் வாதிடுகிறாயா என்று அபூதல் கிஃபாரி கடுமையான ஒரு வாசகத்தை சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டு மனது ரொம்ப கஷ்டமாயிடுது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதல் கிஃபாரி இந்த மாதிரி என்னை பார்த்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதல் கிஃபாரை அழைத்து கண்டிக்கும் விதமாக சொன்னார்கள், அபூதல் கிஃபாரியே, நீ அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய். பிலாலை நீ கோபப்படுத்தி விடாலே. பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் முன்னிடத்தில் கோபப்படுத்திக் கொள்வான். பிலால் இடத்தில் மன்னிப்பை கேட்டுவிடு என்று சொன்னார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அபூதல் கிஃபாரி அவர்கள் வந்து மன்னிப்பை கேட்டு, பிலாலே, நீதான் கண்ணியமான மனிதன் என்று சொல்லிவிட்டு அபூதல் கிஃபாரி மன்னிப்பு கேட்கிறார். பிலால் அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறுதியாக ஒரு நபித்தோழரை பற்றி முடித்துக் கொள்கிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர், ஹவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர் அவர். இந்த நபித்தோழர் பத்ருடைய போர்க்களத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்தின் பொழுது முஹாஜிர்களிடம் கேட்டார்கள், இந்த போர்க்களத்தில் நாம் எப்படி செயல்படுவது என்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், பக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். இவர்கள் அனைவரும் எழுந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்ப்பது அன்சாரி தோழர்களுடைய ஆலோசனை. அப்போது அன்சாரி தோழர்களிடத்திலிருந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். அப்போ சஅத் இப்னு முஆத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஒருவன் நீங்க வெட்டி வாழ சொல்றீங்களோ வெட்டி வாழ்றோம், எந்த ஒருவன் நீங்க சேர்த்து வாழ சொல்றீங்களோ சேர்த்து வாழ்றோம். நீங்க எங்களிடத்திலிருந்து நீங்க எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்க, எங்களிடத்திலிருந்து எதை நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள். ஆனால் நீங்கள் எங்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். மறுமையை எந்த அளவு நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பாடுபட்டிருப்பார்கள், பல சிரமங்களை அனுபவித்திருப்பார்கள், கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். இன்று இருக்கக்கூடிய நாம் இன்றைய காலத்தில் வாலிப சமூகத்தில் பலரும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஏராளமான அசிங்கமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகமாகவும் இருக்கிறது. ஹராமான காதலில் ஈடுபடுவதையும், சினிமா மோகங்களில் மூழ்கி இருப்பதையும், போதையில் சீரழிவதையும், ஆபாசங்களுக்கு அடிமை கொள்வதிலும், ஆடம்பரத்தை விரும்புவதிலும் என இது போன்ற செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம் அனைவரும் இது எனக்கு சேர்ந்துதான், நம் அனைவரும் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாகவும், உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும், மரணத்தை விரும்பக்கூடியவர்களாகவும், இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.